புரியல. விஜய பாக்கியா? அது கரூரில் ஒரு 41 பேர் செத்து போயிட்டாங்களா, அதனால் விஜய வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம்? போக முடியாதுப்பா. அப்போ விஜய் வந்து தெரியல, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வருவாங்க. அவங்க வீட்டில் விஜய் மட்டும்தான் இருக்காரு. யாருமே இல்லை, விஜய் மட்டும்தான் இருக்காரு. ஆமாம், விஜயே வச்சுக்கோ. புரியல. சாமானம் சாமானம் விஜயே கழிக்காரு. டீ வச்சு குடிச்சிட்டு அதில் கூட கிளம்ப மாட்டா. அவங்க வீட்டில் பாய், அவங்களாம் பணக்காரங்க குட்டி, அவங்ககிட்ட பெட் இருக்கும். நம்ம வீட்டில் தான் பாய் இருக்குது. மட்டை சோறா? அவங்க வீட்டில் இல்லை. ஏன் நீ மேலே ஒரு படுத்துட்டு சொல்கிறியா? ஓகே, இல்லை. எப்போ ஆடு ஓட்டுவாங்களா? காடு எப்போ ஓட்டுவாங்கன்னு கேட்குறியா? அவங்க வீட்டில் காடெலாம் இருக்காதுப்பா. இருக்காது. சேலத்துக்கு வர என்னன்னு தெரில. விஜய் தான் வந்தால் நம்ம ஏர்போர்ட்லேயே போய் பார்த்துடலாம். கூட்டமாக தான் இருக்கும். பார்க்க முடியாது. நான் அப்படி பார்த்துட்டு அவர் ஒன்றை பார்த்தாரா, அவரே வந்து பார்ப்பார். அப்படி பேசுவாரா? நல்லா பேசுவார். வண்டி தூள் போவாட்டக்கெல்லாம் பச்சிட்டு போவாட்டாடு விஜய் போவார். பஸ்ஸில் போவார். போய் என்ன பண்ணுறா? போய் எல்லாத்தையும் உன்ன மாதிரி சின்ன பசங்களாம் இருக்காங்கல்ல, ஏற்கனவே உன்னோட சின்ன பையன் 2 வயசு பையன் ஒருத்தன் செத்து போயிட்டான். போன வாரம் சனிக்கிழமை. சாவடிச்சது யாருன்னு தெரியல தங்கம். கன்னத்துல ஆமாம், கன்னத்தில் மிதிச்சிருப்பாங்கல்ல. மிதிக்கல, யாரோ கீழே தள்ளி விட்டாங்க போல. பாவம். மூஞ்சி தெரியலையே, காலையில் இப்படி பேசுவியா? உனக்கு விஜய் பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? விஜய் பாட்டு எப்போ வாங்கின? அன்னைக்கு அங்கே போட்டுட்டு இருந்தேன் விஜய் பார்த்தா, அப்போ ஓட்டு வச்சேன். அதே தொலைஞ்சு போச்சா? சரி விடு, நம்ம விஜய்கிட்டே ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். சரி.